4, 7 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். என்னன்னா சமுதாயத்துக்கு நல்லது பண்றதுன்னு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவங்களால தான் முடியும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 22ஆம் தேதி பிறந்தவர். ஸோ அவங்க மாதிரி உள்ளவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும், ஒரு இவர் மூலம் நல்லது நடக்கணும்னாக்க இந்த நம்பரில் பிறந்தவங்க ஆட்சி நடத்தினா தான் நல்லவங்களா நடக்கணும். 5ஆம் நம்பருக்கு புதன் இந்த பக்கம் 3 நம்பர், இந்த 3 நம்பர் சென்ட்ரல்ல இருக்கிறதுனால எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியவர். அப்படி கனெக்ட் பண்றதுனால உங்களுக்கு கம்யூனிகேஷன் பவர் அதிகமாக இருக்கும். 5, 14, 23 பிறக்கிறவங்க ரோஜா மலரை சூடுவது, ரோஜான்னு இன்னொன்னையும் சொல்லிடுறேன். 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு கெடுதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதிமன்றங்கள் எல்லாமே சனிக்குரியது. ஸோ அதை தீர்க்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வாயு 5ஆம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். துளசியை தான் நம்ம வைப்பாங்க. துளசி செடியை நீங்கள் வாயு மூலையில் வச்சிங்கனாக்க ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. இப்போ 4ஆம் நம்பர்ல இருக்கிறவங்க என்ன பூ வாங்கலாம்? 4, 13, 22, 31 இந்த எண்களில் பிறக்கிறவங்க ராகுவோட தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. ராகு அப்படின்னாலே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க எப்போவுமே ராகு கேது இது ரெண்டுக்குமே ஒரே விதமான மலர்கள் தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுக்கள் எல்லாமே உடம்புல கிடையாது. அந்த சக்கரா ராகு சக்கரா எர்த்து சக்கரான்னு சொல்லுவாங்க, பாதத்தில் இருக்கும். கேது சக்கராங்கிறது ஸ்பேஸ் சக்கரான்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு மேலே ஒரு முழத்துக்கு மேலே இயங்கிக்கிட்டு இருக்குது, நம்ம உடம்பு சார்ந்து இல்லாமல் தனியாக இருக்கிறது. ஸோ அந்த 4ஆம் தேதி பிறந்ததுக்கு 13ஆம் தேதி 22, 31 பிறந்தவங்களும் 7, 16, 25 பிறந்தவங்களுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா பலவர்ண பூக்கள்னு சொல்லுவாங்க. கதம்பம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மல்லிகை, முல்லை, அப்புறம் துளசி, அப்படியெல்லாம் சேர்ந்து கதம்பம் கட்டுறாங்க பார்த்தீங்களா. அந்த கதம்ப மலர்கள் அணிகிறது ரொம்ப சிறப்பு. இந்த கதம்ப மலர்கள் விநாயகர் தான் ராகு கேது குறியீடுகளுக்கு ரொம்ப முக்கியமானவர். அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அணிவிக்கிறது, நம்ம அணிஞ்சிக்கிறது, அதே மாதிரி சாமிக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை பிரசாதமாக வாங்கிக்கிறது. அந்த இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கதம்ப மலர், கதம்பத்தை வாங்கி தானே கட்டுறது ரொம்ப நல்லது. கதம்பத்தை தானே கட்டுறது இது ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. இந்த 4, 13, 22, 31 பிறக்கிறவங்களுக்கும் 7, 16, 25 பிறக்கிறவங்களுக்கும் இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா 4, 7 காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப வித்தியாசமான ஒரு காம்பினேஷன். என்னென்னா சமுதாயத்துக்கு நல்லது பண்றதுன்னு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவங்களால தான் முடியும். இந்த காலத்துல நீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 22ஆம் தேதி பிறந்தவர். ஸோ அவங்க மாதிரி உள்ளவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும், ஒரு இவர் மூலம் நல்லது நடக்கணும்னாக்க இந்த நம்பர்ல பிறந்தவங்க ஆட்சி நடத்தினா தான் நல்லவங்களா நடத்த முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் உள்ளவங்க. அதனால சமுதாயத்தில் நல்லது பண்ணிட்டு கெட்ட பேரும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், நம்ம செய்கிற நல்லது நமக்கு நல்லதாகவே நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கனாக்க அவங்க கதம்ப மலர் சூடுறது ரொம்ப நல்லது. நல்லது. அடுத்து 5ஆம் எண் அவங்களுக்கு எந்த பூ சூடுனா நல்லா இருக்கும்? 5, 14, 23 இது புதனுடைய எண்ணுன்னு சொல்லக்கூடியது. சக்கராவில் அநாகத சக்கரான்னு இங்கே இருக்குது, நெற்றியில், இதில் நெஞ்சு பகுதியில் இருக்குது. இந்த நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சக்கராங்கிறதுனால அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க இந்த புதன்கிழமைங்கிறது 2 பக்கமும் 3, 3 வரும். இந்த பக்கம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய் புதன் சென்டரில் இருக்கும், வியாழன், வெள்ளி, சனி. அதே மாதிரி புதனுக்கு உண்டான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எது அப்படின்னா 5ஆம் நம்பர். 5, 14, 23 புதனுக்குரியது. அது அநாகத சக்கரத்தை குறிக்குது. பஞ்சபூதங்களில் வாயு தன்மையை குறிக்கிறது, வாயுவை குறிக்கிறது. 23ஆம் தேதி எலெக்ஷன் வச்சு வாயு தன்மையை குறித்ததுனால தான் அந்த வாயு விசில் காத்தடிச்சதுனால தான் விசில் சக்ஸஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ஆமாம், இயல்பாக அவருக்கு அமைஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 5ஆம் நம்பருக்கு புதன் எல்லாத்துக்கும் புதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா கனெக்ட் பண்ணுவார். இந்த பக்கம் 3 நம்பர், இந்த 3 நம்பர் சென்ட்ரலில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடியவர். அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு கம்யூனிகேஷன் பவர் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு தூதராக செல்லக்கூடிய, ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறத சரியாக சொல்லக்கூடியது, சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆஞ்சநேயர். அதனால தான் அவர் தூது போனார். அந்த 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 காலத்திலேயே அம்பாசிடர் ராமா அவர் தான். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா ராமரையும் சீதையும் இணைச்சு வச்சவரும் அவர் தான். ஸோ நெஞ்சை திறந்து காட்டி அந்த ராமரையும் சீதையும் அங்கே இருக்காங்கன்னு காட்டினவரும் அவர் தான். அதோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மலர் நல்லா இருக்கும்? புதனுக்குரிய மலர்னா ரோஜா பூ தான் நல்லா இருக்கும்.
ரோஜா பூங்கிறத நீங்கள் இன்னொன்று சொல்லிடுறேன். நம்ம வந்து நேரு மாமான்னு சொல்லுவாங்க. ஆமா. நேரு மாமா வந்து நீங்கள் அடையாளப்படுத்தும் போது ரோஜா வச்சிருப்பாரு கண்டிப்பா. பாக்கெட்ல. எங்க வைப்பாருன்னா, இங்கே தான் வைப்பாரு. ஆமா. இந்த இடத்துல தான் வச்சிருப்பாரு. அப்ப அவரும் 14ஆம் தேதி பிறந்தவர். தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த மலரை அந்த யூஸ் பண்றதுனால அவருக்கு வந்து அது ஒரு பிராண்டாவே ஆயிடுச்சு. 5/14/23ல பிறக்கிறவங்க ரோஜா மலரை சூடுவது. ரோஜான்னொன்னே இன்னொன்னையும் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஹைபிரிட் ரோஜா நிறையா வருது. சின்ன சின்ன ரோஜாக்கள், வாடாத ரோஜாக்கள், உதிராத ரோஜாக்கள்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் கூட யூஸ் கிளாஸ் பண்றாங்க. எல்லாமே ஒரு பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர், நீங்க என்ன கலர் சொன்னீங்கன்னா வெள்ளை கலர்ல கூட ஆமா. இருக்கு. ஆனா ரோஜாங்கிறது ரோஸ் கலர்ல உள்ளது தான். அந்த ரோஸ் கலர்ல உள்ளது இயல்பான பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. அது உதிரக்கூடிய தன்மையுடையது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் சிறப்பு. ஸோ அந்த பன்னீர் ரோஜாவை சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து அது ஒரு ரோஜானா அது மலரா வந்து சூடிக்கிறது நல்லது. சமர்ப்பிக்கும்போது மீனாட்சி அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறது ரொம்ப நல்லது. ரோஜாவை பொறுத்தவரைக்கும் அந்த புதனுக்குரிய தெய்வம் வந்து மீனாட்சி அம்மன் தான். அப்படி மீனாட்சி அம்மன் நம்ம கோவில் பக்கத்துல இல்லைனாலும் அந்த மீனாட்சி அம்மன் படத்தை வச்சு அதை வந்து வழிபட்டு. வச்சுட்டு நம்ம தலையில வச்சுக்கிறது சிறப்பான ஒரு நற்பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். சார் அடுத்து 6ஆம் எண்ல இருக்கவங்க என்ன பூ அணியலாம்? 6-15-24 இந்த 6-15-24 அப்படிங்கிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதற்குண்டான சக்கரா வந்து இங்க இருக்கு. ம். அது வந்து சுக்கிரனுக்குரிய சக்கரா. ம். கண்களால் காணக்கூடியது. ம். எல்லாமே கண்ட்ரோல்ல வந்துரும். ம். ம். உதாரணத்துக்கு கண்களால் காணக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்ஸுரி பிராண்ட்ஸ். சாதாரண வாட்சும் இருக்கு. 4 கோடி ரூபாய் வாட்சும் இருக்கு. உண்மை. உண்மைதானே? உண்மை. அதே மாரி பிராண்டட் ஷர்ட்டும் இருக்கு, சாதாரண சாதா ஷர்ட். ஷர்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த லக்ஸுரி ப்ராடக்ட்ஸு, லக்ஸுரி லிவிங்கு, அப்புறம் பெரிய பணக்காரர்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் வியாபாரம் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரனுக்குரிய தன்மை கண்களால் காண்டு இன்பமடைகிறது, புலன்களால் இன்பமடைகிறது. ஸோ அந்த மாதிரி தன்மையுடையவங்க தான் இந்த 6-15-24. ஸோ இவங்களுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மல்லிகை மலர், வெள்ளை நிற மலர்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ மல்லிகை வந்து முடியலை அப்படின்னா வெள்ளை நிற மலர்களை தாராளமாக அணிவிச்சுக்கலாம். அது மாதிரி தாமரை மலரும் ரொம்ப அருமையானது. லட்சுமிக்கு சமர்ப்பிச்சது. ஏன்னா லட்சுமி சுக்கிரனுங்கிறது லட்சுமியோட தொடர்பு உள்ளதுனால, தாமரை மலருமே வந்து லட்சுமிக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை அணிஞ்சுக்கிறது மிக சிறப்பான நற்பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். சார் இப்ப 8ஆம் நம்பர் இருக்கவங்க என்ன பூ அணியலாம்? 8ஆம் நம்பருங்கிறது சகஸ்ராரான்னு சொல்லுவாங்க. இந்த சகஸ்ராராங்கிறது சனியினுடைய சக்கரான்னு சொல்லக்கூடியது. சனியினுடைய சக்கரா இதை வந்து சாந்தி பண்ணணும். 8ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஒரு கெடுதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ. ஆமா, எல்லாருமே சொல்லுவாங்க. 8, 17, 26 8ஆம் நம்பர்னாலே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க தான். இந்த 8ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு அப்புறம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, அதே மாதிரி பலன்கள் தான் நடக்கும். காரணமே இல்லாம அடி வாங்குவாங்க. காரணமே இல்லாம நம்ம பிரச்சனையா வாண்டடா அவங்களுக்கு மட்டுமே கெட்டது பிரச்சனை நடக்கும்ல. தேடி வந்து கதவை தட்டி நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேடி வந்து நல்லதும் நடக்கும். ம். 2ம் உண்டு. ஸோ அவங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அவங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள் நடக்கிறதுனால, இதை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்க, 5ஆம் நம்பர்காரர் தான் எதையுமே மாற்றக்கூடியவர். ஸோ அதனால என்னன்னு கேட்டிங்கனாக்க, துளசி துளசி வந்து சாதாரணமாக வந்து ஒரு சாதாரண இதே கிடையாது. வாயு தத்துவுக்கு உண்டானது. இந்த துளசி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, எல்லா மரமும் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் 12 ஹவர்ஸ் மட்டும்தான் ஆக்சிஜனை வெளியில் விடும். ஆமா. 12 ஹவர்ஸ் வந்து அது கார்பன் டை ஆக்சைடு oppositeல, ஆப்போசிட்டில் இருக்கும். ஆனால் துளசி மட்டும் 24 ஹவர்ஸும் வந்து ஆக்சிஜன் Oxygen. மட்டுமே கொடுக்கக்கூடியது. அதனால தான் இந்த வாயு மூலை வாசலில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வரும். அது கோர்ட்டு கேஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 8ஆம் நம்பர் தான் அது. ஏன்னா நீதிமன்றங்கள் எல்லாமே சனிக்குரியது. ஸோ அதை தீர்க்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வாயு 5ஆம் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். துளசியை தான் நம்ம வைப்பாங்க. துளசி செடியை நீங்கள் வாயு மூலையில் வச்சிங்கனாக்க கோர்ட்டு கேஸ் தொந்தரவுகள் குறையுங்கிறது தான் கணக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், துளசியை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு படமாக வச்சு சமர்ப்பிச்சுட்டு, பெருமாள் சன்னதிக்கு சமர்ப்பிச்சுட்டு, அதை வந்து நீங்கள் தலையில், அதாவது ஒரு கதம்பமாக கூட சுடிக்கலாம், அல்லது வெறும் துளசியை கூட தலையில் வச்சுக்கிறது ஒரு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். அவங்களுக்கு உண்டான தடைகள், இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா கொடுமையான ரோகங்கள் வரும். கொடுமையான ரோகங்கள்ல என்ன, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது தீர்ந்துடும். அதுலேருந்து விடுபட்டுடலாம். வீட்டில் ஏதாவது திருமண தடைகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் ஒரு சிறப்பு கிடைக்கும். சார் 9ஆம் எண்ணில் இருக்கவங்க என்ன பூ அணியலாம்? 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு கிழமை அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வரும். செவ்வாய்க்கிழமை எந்த மலர் அதிகமாக ஃபேமஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, துர்க்கைக்கு செவ்வரளின்னு ஒன்று போடுவாங்க. அந்த செவ்வரளி மலரை வந்து நீங்கள் சாமிக்கு வச்சுட்டு அந்த மலரை வந்து அணியும் போது உங்களுக்கு வந்து தடைகள் நீங்கும், பொறாமைகள், போட்டி பொறாமைகள், கண் திருஷ்டிகள்லாம் நீங்கும். செவ்வாய்க்குரியது என்னன்னு கேட்டிங்கனாக்க, ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உடம்புல வந்து ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்,
அது மாதிரியான விஷயங்கள், உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது போன்ற விஷயங்கள், அதே மாதிரி தீ சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி ஆகுறது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு முதல்ல ரத்த தானம் பண்ணலாம். ம். அல்லது ஒரு பிளட் டெஸ்ட்டுக்குனாச்சும் ஒரு துளி ரத்தத்தை வெளியில விடலாம். ஆமா. அந்த மாதிரி இருக்கு. அல்லைனாலும் ஒரு செவ்வரளி மலர ஒரு துர்க்கைக்கு அணிவிச்சுட்டு அணியிறதும் சிறப்பு. அதே போல வந்து அம்மனுக்கு ஏதாவது மாரியம்மனுக்கு அந்த மாதிரி புற்றுள்ள சாமிகளுக்கு அணிவிச்சுட்டு அதை நம்ம அணிஞ்சிக்கிறதும் 9, 17, 20 9, 18, 27 பிறக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு மலரா அந்த செவ்வரளி மலரை தாராளமா யூஸ் பண்ணலாம். அருமை. இப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் என்னென்ன பூ அணிலான்ற முதற்கொண்டு சொல்லிட்டோம். ஆனா இது இயற்கையா அணிஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அப்படின்றது ஆமா, தான் இயற்கை எங்களோட மலரா இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு தான் வந்து ஜீவசக்தி இருக்கு. ம். செயற்கை மலர்களுக்கு அது இல்ல. நிச்சயமா. அதான். சரி. ஓகே சார். தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.